வணக்கம் நண்பர்களே, நீங்களாம் சூப்பரா இருப்பீங்க நான் நம்புறேன். இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பழமொழிகள் கூறக்கூடிய 5 உணவு பழக்கங்கள். இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா 120 வயசு வரைக்கும் வாழலாம். அது மட்டும் இல்லாம அதற்கான சயின்டிபிக் ரீசன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போறோம். முதல் பழமொழி பார்த்தீங்கன்னா, பசித்து புசித்து. திருவள்ளுவரும் இது ஏதாவது சொல்றாருங்க, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உடை அப்படின்னு அவர் சொல்றாரு. நமக்கு பசி எடுக்கிறதுக்கும் பசி எடுக்காமல் இருக்கிறதுக்கும் நம்ம பாடியில் பல வகையான ஹார்மோன்ஸ் காரணமாக இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கிரெலின்ங்கிற ஹார்மோன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பசி எடுக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கு இல்லைங்களா, அந்த உணர்வு வரதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த கிரெலின்ங்கிற ஹார்மோனுங்க. நம்ம பசி இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு உணர்வு இருக்குங்களா, அந்த உணர்வு காரணமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த லெப்டின்ங்கிற ஹார்மோனுங்க. இந்த லெப்டின்ங்கிற ஹார்மோன் எங்கிருந்து சுரக்குது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஃபேட் செல்ஸ்ல இருந்து தான் இந்த லெப்டின்ங்கிற ஹார்மோன் சுரக்குதுங்க. இப்போ சப்போஸ் ஒருத்தவங்க ரொம்ப ஜாஸ்தியாக சாப்பிட்டு அது மூலிமா அவங்களுக்கு ஜாஸ்தியாக உடம்புல கொழுப்பு சேர்ந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொழுப்பு செல்கள்ல இருந்தே நேச்சுரலாக ஒரு ஹார்மோன் சுரக்குதுங்க, லெப்டின். அந்த லெப்டின் பார்த்தீங்கன்னா அவங்க பசி எடுக்கிற உணர்வை கம்மி பண்ணுது. அதனால நேச்சுரலாகவே நம்ம கம்மியாக சாப்பிடுவோம். நேச்சுரலாக கம்மியாக சாப்பிடும்போது என்ன ஆகும், நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்காகவே வெயிட் கம்மியாகுங்க. பட் ஆனால் இந்த மாதிரி நம்ம பாடியில் நேச்சுரலாகவே அந்த ப்ரொடக்டிவ் மெக்கானிசம் பெர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்குது. பட் ஆனால் நம்ம இது எந்த பாடி கொடுக்கக்கூடிய சிக்னல்ஸ் எதையுமே கவனிக்காதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா பிரச்சனையும் வருது. இந்த ஹார்மோனல் டிஸ்ட்ரப்ஷனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் ஈட்டிங்கிற ஹேபிட்டு, அதனால தான் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கார்டியக் டிசீஸ் மாதிரி நிறைய நான் கம்யூனல் டிசீசஸ் வரதுக்கு காரணமாக இருக்குங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்மளுடைய டைஜஷன் சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இன்ஃப்ளமேஷன், பாடியினுடைய இன்ஃப்ளமேஷனும் குறையும், ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மியாகும். ஸோ ரெண்டாவது பழமொழி பார்த்தீங்கன்னா, நொறுங்க தின்றால் 100 வயது. இந்த காலத்தில் ரொம்ப நம்ம எல்லாம் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்தில் அப்படியே பிச்சு பிச்சு போட்டுட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்குங்க. பட் இந்த மாதிரி சாப்பிட்றது ஏன் கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜீரணம் அப்படிங்கிறது எங்கிருந்து தொடங்குது பார்த்தீங்கன்னா வயிற்றுலேருந்து தொடங்குதுங்க, அது வாயிலிருந்து தொடங்குது. ஏன் அப்படின்னா ஜீரணத்துக்கான எல்லா அமிலங்களும் வாயிலிருந்தே சுரக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வயிறு உப்புசமாக இருக்கிறது, கேஸ் பிரச்சனை, நெஞ்செரிச்சல் இருக்கிறது மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம தவிர்த்துக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் பார்க்க முடியுது, அடுத்த நாள் காலையில் போகக்கூடிய மோஷனில் முன்னாடி நாள் சாப்பிட்ட உணவு அப்படியே இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதிரி அன்டைஜஸ்டடான ஃபுட்டு செரிமானமாகாத உணவு பெருங்குடலில் ரீச் ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை அஃபெக்ட் பண்ணுதுங்க. சரிங்களா. மூன்றாவது பழமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, லங்கனம் பரம ஔஷதம். லங்கனம் அப்படின்னா ஃபாஸ்டிங்கா. இது ஆல்ரெடி சிறப்பானதுன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் இதற்கான அறிவியல் பூர்வமான காரணங்களை கிறிஸ்பா பார்த்துருந்தாங்க. ஸோ இந்த ஆட்டோஃபேஜி அப்படிங்கிற கான்செப்டை கண்டுபிடிச்சதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அது ஃபாஸ்டிங் அப்போ சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுக்காக தான் ரீசெண்டாக நோபல் பிரைஸ் கிடைச்சதுங்க. ஸோ ஆட்டோஃபேஜி அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம பாடி கண்டினியூஸாக டிவைட் ஆகிக்கிட்டே இருக்குங்க மல்டிபிள் செல்ஸாக. ஸோ அந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும்போது எல்லா செல்ஸும் பெர்ஃபெக்டாக ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லைங்க. அதில் சில ஜெனட்டிக் டேமேஜான செல்ஸும் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஜெனட்டிக்லி டேமேஜான செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, இது தன்னுடைய பாடியோடைய இம்யூன் செல்ஸே போயிட்டு அந்த ஜெனட்டிக் டேமேஜ் செல்ஸ் அது சாப்பிட்ருங்க. இந்த ஜெனட்டிக் டேமேஜ் செல்ஸ் எப்போ நம்மளுடைய பாடியோட இம்யூன் சிஸ்டமே சாப்பிடாம அது அப்படியே உடம்புல சுற்றிட்டு இருக்கோம், அப்போ தான் அது கேன்சராக மாறுதுங்க. இந்த மாதிரி கேன்சராக மாறாமல் இருக்கிறது காரணமாக இருக்கக்கூடிய இந்த ஆட்டோஃபேஜி ஃபாஸ்டிங் அப்போ சிறப்பாக இருக்கும், ஃபாஸ்டிங் அப்போ சிறப்பாக செயல்படும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்டிங்னால பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இன்சுலின் சென்சிட்டிவ் சிறப்பாகும். அதனால் டைப் 2 டயபெட்டிஸ் போன்ற நோய்கள் வராமல் நம்ம தடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பாடியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் குறையும். இதனால் இதை சிஆர்பி அப்படிங்கிற மார்க்கர் மெஷர் பண்ணி பார்த்துருக்காங்க. அது எல்லாருக்கும் கம்மியாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப சின்ன டிசீஸான பிம்பிள்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு ஆர்த்ரைட்டிஸ், ஹார்ட் டிசீஸ், பிராங்கியாஸ்மா வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இன்ஃப்ளமேஷன் டைம் அப்போ எல்லாமே ஃப்ளேர் அப் ஆகிறது நம்ம நோட்டீஸ் பண்ண முடியும். இன்ஃப்ளமேஷன்னா நம்ம இதை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க போது, கவலைப்படும் போது, கோவப்படும்போது பார்த்தீங்கன்னா எல்லா டிசீஸுமே ஃப்ளேர் அப் ஆகிறது காரணமாக இருக்கும். பட் ஆனால் இந்த ஃபாஸ்டிங் இந்த இன்ஃப்ளமேஷன் கம்மி பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஃபாஸ்டிங்க்கு சில ஹார்மோன்ஸ் காரணமாக இருக்குது அப்படிங்கிறது. சரி, அதாவது நம்ம பசி எடுக்கிறது சில ஹார்மோன்ஸ் காரணமாக இருக்குங்க. அதில் ஒன்று கிரெலின். இப்போ இந்த கிரெலின்ங்கிற ஹார்மோன் பார்த்தீங்கன்னா இப்போ பசி எடுக்கவே இல்லை, பசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த கிரெலின்ங்கிற ஹார்மோன் சுரக்கவே சுரக்காதுங்க. அப்போ கிரெலின்ங்கிற ஹார்மோனுக்கு அது மட்டும் தான் விளையான்னு கேட்டால் அது மட்டும் கிடையாதுங்க. அது பிரெயினுக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு ஹார்மோன். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த பசி எடுக்கக்கூடிய டைமில் தான் பார்த்தீங்கன்னா பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ராபிக் ஃபேக்டர் அப்படிங்கிற கெமிக்கல்ஸ்லாம் சுரக்குதுங்க. இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெமரி, அட்டென்ஷன், இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் நமக்கு டிமென்ஷியா, அல்சீமர்ஸ் டிசீஸ் இந்த மாதிரி நோய்கள் வருவது நம்ம தவிர்க்க முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போ ஃபாஸ்டிங், அதாவது ஃபாஸ்டிங்னா 24 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ஹார்ட் அண்ட்
ஃபாஸ்டிங் வந்து நான் அது எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்றது இல்லைங்க. அது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான விஷயங்க. அப்படின்னா பசி எடுக்கும்போது நீங்க பசியை அந்த வலியோட பொறுத்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே டயர்ட் ஆயிட்டு அப்படியே வேலையே செய்ய முடியாம சும்மா இருந்துட்டு அப்படி பண்றது வந்து டெஃபினட்டா நாட் அட்வைசபிள்ங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு மார்னிங் பசி எடுக்கல, நீங்க பார்த்துருக்கீங்க, சரி அந்த டைம் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க டேரக்டா லஞ்ச் சாப்பிட்றீங்கன்னா அதுவுமே ஒரு வகையான ஃபாஸ்டிங் தாங்க. ஸோ ஃபாஸ்டிங் பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வேணா உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு வயிறுல ஒரு ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங் அப்படிங்கிறது இருக்காது. ரொம்ப லைட்டா தான் ஃபீல் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஃபாஸ்டிங் பீரியட் அப்ப பாத்தீங்கன்னா உங்க பாடியில வந்துட்டு நீங்க எந்த வகையான குடலுக்கோ லிவருக்கோ எதுக்குமே நீங்க எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்காதனால பாடி வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகி எஃபிஷியன்டா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு உதவிகரமா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க உங்க பாடியில அப்சர்வ் பண்ணி பார்க்க முடியும். அப்போ உங்களுடைய எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், உங்களுடைய கழிவு வெளியேற்றம் வந்து எவ்வளவு சிறப்பாக இருக்கு, யூரின்லாம் வந்து எவ்வளவு ஃப்ரீயா போகுது, எப்படி போகுது அப்படிங்கிறத நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்க்க முடியுங்க. அது மட்டும் இல்லாம ஃபாஸ்டிங் அந்த டைம்ல வந்து உங்களுக்கு எனர்ஜி லெவலும் ரொம்ப ஹையா இருக்கிறது நீங்க நோட்டீஸ் பண்ண முடியும். 4வது பழமொழி, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அது சாத்விக உணவா இருந்தாலும் அளவுக்கு மீறி சாப்பிடும்போது அது நம்மளுடைய பிராணனை குறைக்கக்கூடிய ராஜசிக் உணவாக தான் மாறும். ஸோ அளவோட சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ளோட்டிங், இன்டைஜஷன், ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இந்த மாதிரி எந்த விஷயங்களும் வருவது வந்து நம்ம தவிர்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம நான் ஆல்ரெடி சொன்னதுதான் ஹார்மோனல் டிஸ்ரப்ஷன் வந்து இதை காஸ் பண்றதுனால உடல் பருமன் போன்ற நோய்கள் வருவதற்கு காரணமா இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்ற ஹேபிட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பஃபே, அன்லிமிட்டடா சாப்பிடக்கூடிய ஹோட்டல்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாஸ்டல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இந்த ஹேபிட் வந்து டெவலப் ஆகுதுங்க. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பார்பிக்யூ நேஷன்லாம் போறவங்க பார்த்தீங்கன்னா காலையில சாப்பிட மாட்டாங்க, நைட்டும் சாப்பிட மாட்டாங்க, டேரக்டா லஞ்ச் சாப்பிட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஸோ ஓவரால் டேயோட கலரிக் நீட்ஸ் நீங்க மேட்ச் பண்ணிக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டைம்ல வந்து உங்களுக்கு பிளட் சுகர் ஸ்பைக்ஸும் இன்சுலின் ஓவர்லோடும் ஜாஸ்தியா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் டைப் 2 டயபிட்டிஸ் மெலிட்டஸும் வருவதற்கு காரணமா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஓவர் ஈட்டிங்கிற ஹேபிட் வந்து சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. அதுக்கு சைக்காலஜிக்கலா பல வகையான ரீசன்ஸும் காரணமா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்னாலேயே நம்ம நிறைய டைம் ஓவர் ஈட்டிங் சாப்பிடுவோம். ஃபுட் அடிக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஓவரா சாப்பிடுவேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இந்த விஷயம் நமக்கு இது இருக்குது, ஸ்ட்ரெஸ்னால நம்ம ஓவரா சாப்பிட்றோம், ஃபுட் அடிக்ஷனால ஓவரா சாப்பிட்றோம் அப்படிங்கிற நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா தான் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு உதவிகரமா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோனல் டிஸ்ட்ரப்ஷனால உங்களுக்கு எப்பவுமே பசி எடுக்காதனால பார்த்தீங்கன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் லஞ்ச் அப்படின்னாலும் அதுக்கு இடைப்பட்ட டைம்ல வந்து பசியே இருந்தாலும் மற்ற டீ காஃபி குடிக்கிறது, பிஸ்கட் சாப்பிட்றது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது இந்த மாதிரி ஹேபிட் வந்து நமக்கு அதனால தாங்க வந்து டெவலப் ஆகுது. ஸோ அதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கும். 5வது பழமொழி வந்து பார்த்தீங்கன்னா கொளுத்தவனுக்கு கொள்ளி இளைச்சவனுக்கு இல்லை. அதாவது ஒருத்தவங்க குண்டா இருக்காங்கன்னா அவங்களோட டயட்ல வந்து அவங்க கொள்ளு சேர்த்துக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய கொள்ளுல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் அவங்களுடைய உடல் எடை குறைப்பதற்கு உதவிகரமா இருக்குங்க. அதே மாதிரிதான் ஒல்லியா இருக்கவங்க அவங்களுடைய டயட்ல வந்து எல்லாம் சேர்த்துக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்களுடைய உடல் வந்து வெயிட் கூடுறதுக்கு வந்து சிறப்பா இருக்குங்க. இது ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய உடம்பு வாக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய ஜெனட்டிக்ஸை பொறுத்து, அவங்களுடைய மெட்டபாலிசம் பொறுத்து, அவங்களுடைய கட்ல இருக்க மைக்ரோப்ஸை பொறுத்து, அவங்களுக்கு என்னென்ன நோய்கள் இருக்கு, டயபெட்டிஸா, ஹைப்பர் டென்ஷன் இருக்கா, ஹார்ட் டிசீஸ் இருக்கா, சிகேடி இருக்கா, இல்லை அவங்களுடைய ஹார்மோன் பேலன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அது மாறுபடுங்க. இப்போ வந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், ஒரு யூடியூபர், ஒரு டாக்டர் வந்து கீட்டோ டயட் ஃபாலோ பண்ணுங்க, பேலோ டயட் ஃபாலோ பண்ணுங்க, நான் ஒரே நாளில் 10 கிலோ குறைச்சேன், 100 நாள் 100 கிலோ குறைச்சேன் இப்படிங்கிற மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. எஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒருத்தவங்க ஆலிவ் ஆயில் நல்லதுன்னு சொல்லிட்டாங்க, குவினோவா நல்லதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்த உணவு வந்து நம்ம உடனே ஃபாலோ பண்ணுற ட்ரை பண்ணுறது சிறப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா உணவு பழக்கம் அப்படிங்கிறது அந்தந்த ரீஜனுக்கு பொறுத்தும் அவங்களோட கல்ச்சர், அந்தந்த ரீஜன்ல என்னென்ன ஃபுட்ஸ் விளையுது, என்னென்ன ஃபுட்ஸ் அவைலபிளா இருக்கு, அவங்களுடைய கல்ச்சர் என்னென்ன அப்படிங்கறத பொறுத்து அது டெவலப் ஆன ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் டெவலப் ஆன ஒரு விஷயங்க. இப்போ நான்வெஜ் சாப்பிட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து ரொம்ப சிறப்பாக வாழ்ந்தவங்களும் இருக்காங்க, வெஜிடேரியன் சாப்பிட்டு இந்தியன் கல்ச்சர் சிறப்பாக வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. ஸோ ஒரு உணவு சிறப்பானது, ஒரு உணவு சிறப்பில்லானது அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுங்க. அது வந்து அந்தந்த ரீஜனோட கல்ச்சரை பொறுத்து அது டெவலப் பண்ணுதுங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய ரீஜன்ல என்னென்ன விஷயங்கள் அவைலபிளா இருக்கு. இப்போ ரீசெண்டா இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா விண்டரா இருக்குங்க, ரொம்ப கோல்டா இருக்கும். தமிழ்நாடுல இந்த டைம்ல ரொம்ப விண்டர் அந்த மாதிரி கோல்டெல்லாம் இருக்காது. டெல்லியில நேச்சுரலாவே இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா எள்ளுல செஞ்ச ஸ்வீட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கும். அந்த சீசன் முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்வீட்ஸ் வந்து வரதும் நின்றோம். ஸோ இது வந்து எள்ளு வந்து நம்ம அந்த டைம்ல சாப்பிடும்போது நம்ம பாடியில நேச்சுரலாவே ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுங்க. ஸோ அதனால நம்ம பாடி வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிக்க முடியும். நேச்சரும் இயற்கையும் இந்த டைம்ல வந்து எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. ஏன் அப்படின்னா அது மக்களுக்கு தேவை அப்படிங்கறதுனால அந்த மாதிரி தான் நேச்சுரல் அமைஞ்சிருக்கு. பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய எல்லா டைமும் எல்லா ஃபுட்டும் கிடைக்குது. இந்த குளோபலைசேஷன், இந்த ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜினால நம்மளுடைய
நேச்சரான ஃபுட்ஸை வந்து நம்ம இழந்துட்டு கண்டதை சாப்பிட்டு அதனால தான் நம்ம பிரச்சனையை வந்து வாங்கிக்கிறோம். ஏன் அப்படின்னா அவங்கவுங்களோட ஜெனட்டிக்ஸ் வந்து அவங்கவுங்களோட உணவு பழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி ஓவர் த பீரியட் ஆஃப் இயர்ஸ் லைக் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ்ல வந்து அடாப்ட் ஆயிருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் அந்த வளர்ந்தவங்க அதுக்கான உணவுப் பொருட்களை சாப்பிட்டு அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கான அவங்களோட ஜெனட்டிக்ஸ் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆயிருக்கு. சப்போஸ் பார்த்தீங்கன்னா பல நாட்கள் வந்து இப்போ பிராமின் ஃபேமிலியில் இருக்கவங்க பியூர் வெஜிடேரியன் இருக்கவங்க இப்போ ஹாஸ்டல் ஹேபிட்ஸ்னால திடீர்னு போயிட்டு அவங்க வந்து ஃபிஷ் சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதுக்கு ரொம்ப அலர்ஜிக் ரியாக்ஷனாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது சில டைம்ஸ். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஆன்டிஜனே எக்ஸ்போஸ் ஆகிறதுனால அதுக்கான ஜீன்ஸ் அதுக்கான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ப்ரொடியூஸே இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு உணவு பழக்கங்களும் அவங்கவுங்க ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி உணவுகளை சீசனல் ஃபுட்ஸை நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிறது நான் அதை சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக்கில் கொடுங்க. ஸோ இதே மாதிரி வேற ஒரு பயனுள்ள வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். வேற என்ன தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மருத்துவ உங்கள் நல வாழ்வதற்கான வன்கண்டம். ஓம் சக்தி.